நெல்சன் திலீப்குமார் இயக்கி வந்த ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் அண்மையில் நிறைவடைந்தது. இதனையடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட படக்குழுவினர் கேக் வெட்டிய போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியானது. ஜெயிலர் 2 படத்தை அடுத்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் தலைவர் 173 படத்தில் நடிக்கிறார் ரஜினிகாந்த். அதாவது கமல்ஹாசன் தயாரிக்கும் அந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியா சிம்ரன் அல்லது ஷோபனா நடிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ரஜினிக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை கொண்டு வர முடிவு செஞ்சிருக்காராம் சிபி சக்கரவர்த்தி. அதனால இதுவரை பெரிய திரையில் தொடர்ந்து சூப்பர் ஹிட் பிரம்மாண்டங்களை கொடுத்து வரும் இயக்குனர் சங்கரை வில்லனாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்து வருதான். படங்களை இயக்குவதற்கு முன்பு சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் சங்கர். ஆனால் இயக்குனர் அவதாரம் எடுத்த பிறகு அவர் கேமராவுக்கு பின்னால் மட்டுமே இருந்து வருகிறார். இந்நிலையில் சங்கர் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரையில மோதினா அது நிச்சயம் வேற லெவலாக தான் இருக்கும். ரஜினியை வைத்து சிவாஜி, எந்திரன் 2.0 ஆகிய வெற்றி படங்களை கொடுத்தவர் தற்போது தன் பட ஹீரோவுக்கே வில்லனாகும் சூழல் ஏற்பட்டிருக்கு. இருப்பினும் ரஜினிக்கு வில்லனாக நடிக்க சங்கர் ஒப்புக்கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இயக்குனர்கள் பிறர் படங்களில் வில்லனாக நடிப்பது ஒன்றும் புது விஷயம் இல்லை. அதை சங்கர் செய்வாரா என்பதே கேள்வி. இதற்கிடையே தலைவர் 173 படத்தை சிபி சக்கரவர்த்தி அல்லது அஸ்வந்த் மாரிமுத்து இயக்குவார் என்ற பேச்சும் அடிபடுகிறது. முன்னனா தலைவர் 173 படத்தை இயக்க தேர்வு செய்யப்பட்டவர் சுந்தர் சி. ஆனால் ஏதோ காரணத்திற்காக அவர் விலகவே சிபி சக்கரவர்த்தியை தேர்வு செஞ்சாங்க. தலைவர் 173 படத்தை விட தலைவர் 174 அதாவது KHRK படம் மீது அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது. நெல்சன் திலீப்குமார் இயக்கும் அந்த படத்தில் நண்பர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கிறாங்க. பல ஆண்டுகள் கழித்து அவர்களை மீண்டும் பெரிய திரையில் பார்க்க போகிறோம் என்கின்ற சந்தோஷம்தான் KHRK மீதான எதிர்பார்ப்புக்கு காரணம். KHRK பட வேலை ஆகஸ்ட் மாதம் துவங்கும் என்று தெரிவித்திருக்கிறார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை 3வது முறையாக இயக்கும் நெல்சன் திலீப்குமார் அந்த படத்தின் ஹீரோ தலைவர் இல்லை விண்வெளி நாயகனா என்பதை மட்டும் சொல்லாமல் இருக்கிறார். படம் ரிலீஸ் ஆகும் வரை அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் நெல்சன். ரஜினிகாந்த் கமல் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். அதனால் அனைத்து பாடல்களும் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். முன்னதாக வெளியான KHRK ப்ரோமோ வீடியோ பெரிய அளவில் ரீச் ஆனது. அதில் ரஜினிகாந்த், கமல் மட்டும் அல்ல, இயக்குனர் நெல்சன் திலீப்குமாரும் அனிருத்தும் கூட இருந்தாங்க. ஹீரோ யாருன்னு ரஜினியும் கமலும் கேட்க மவனே மாட்னியா என்பது மாதிரி நெல்சனை பார்த்து சிரிக்கிறார் அனிருத்.